ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மகாநதி ப்ரமோ ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. ப்ரமோ பார்த்து எல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சாரதாம்மா சேஞ்ச் ஆக வாய்ப்பில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஃபைனலாக சாரதாம்மா கிட்ட ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ப்ரமோவில் காமிச்சிருந்தாங்க. பார்த்து ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். காவேரி தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அம்மாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குது. பேரதிர்ச்சியில் அப்படியே கீழே உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு என்கிட்ட அப்போ நீ பொய் சத்தியம் பண்ணியிருக்கல்ல அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீ வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு என்கிட்ட பொய் சத்தியம் பண்ணியா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக காவேரி சத்தியம் பண்ணும்போது ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரெக்னென்சி வந்து தெரிய வரும். இங்கே காவேரி பண்ண சத்தியம் வந்து பொய் தான், ஃப்ரெண்டாக வாழ்ந்தோம் அப்படின்றது. ஆனால் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு நான் இப்படி பொய் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி, உங்கள் சந்தோஷத்துக்காக சொல்கிறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அந்த சத்தியத்தை வந்து சொல்லுவாங்க. மனசில் வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்டுட்டு. ஆனால் இப்போ இந்த குழந்தைக்காக நான் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படல. எனக்காக தான் அவர் கூட நான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். அந்த பாயிண்ட் வந்து சொன்னாங்க இல்லையா, உண்மையாகவே ரொம்பவே வேல்யூபிளான ஒரு பாயிண்ட். குழந்தைக்காக அப்படின்னு நான் முடிவெடுக்கலை, எனக்காக என்ன நல்லா பார்த்துக்குவார், எனக்கான ஒருத்தராக இருப்பார், என்ன அந்த அளவுக்கு லவ் பண்ணுறாரு, எல்லா பொருளும் அதில் அடங்கும். அதனால் எனக்காக நான் அவரை வந்து அவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையாக காவேரி அந்த விஷயத்த சொன்னாங்க இல்லையா, அம்மாவோட மனசும் ஓரளவுக்கு மாறி தான் இருக்குது. ரொம்ப எமோஷ்னலாக கத்துவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். அந்தளவுக்கு இல்லை போல இருக்குது. இல்லையா இல்லை அதை ப்ரமோவில் காட்டலையான்னு தெரியல. ஆனால் அம்மா கிட்ட ஒரு பெரிய சேஞ்ச். நான் அந்த பையன்கிட்ட பேசணும் தம்பி, கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் கூட்டிகிட்டு வரேன் அத்தை, காவேரியும் விஜயும் சேர்த்து வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இங்கே நம்மளோட குமரன் என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ப்ரமோ எப்படி இருந்துச்சு?